இங்கே ஹீரோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட வீடு வாடகைக்கு யாராக இருந்தால் பார்த்து தர சொல்கிறாரு. அப்பன்னு பார்த்து டெபுட்டி தாசில்தார் வெளியே வந்து மொச்சிட்டு போகிறாரு. என்னன்னு பார்த்தா உள்ளே போய் தூங்க ரெடியாக வராரு. அப்போ ஒரு பாட்டி ஓட்டர் ஐடியா நேம் சேர்க்கணும்னு வந்திருக்காங்க. அப்போ ஹஸ்பண்டோட நேம் கேட்குறாங்க. ஆனால் இவங்க கல்யாணம் புருஷனோட நேம்லாம் சொன்னால் மரியாதை இருக்காதுங்க, அதனால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டதுமே இவங்க எல்லாருமே இந்த கிராமத்தில் இருக்கவங்க புருஷன் மேலே ரொம்பவும் மரியாதை இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு ரொம்பவும் பெருமையாக நினைக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டியோட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு காலில் அடிபட்டு இருக்கு, அதனால் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இவங்களும் எப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அந்த பாட்டி அவர் வரும்போது நல்லா குளிச்சுட்டு வந்தாரு, ஆனால் கோவத்தில் காலை உடச்சிட்டுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே இவங்களே பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. தென் இந்த பொண்ணு கோவத்தில் ஹீரோட பைக்கை பஞ்சர் பண்ணி விட்டுறா. இதை ஹீரோவும் கண்டுபிடிச்சிடா. அதெல்லாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டு, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போறத பார்த்தா ஏற்கனவே பழகி இருக்க மாதிரி தெரியுது, நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டான்னு கேட்கறாங்க. ஆனா இந்த பொண்ணு எதுவுமே இல்லைன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறா. தென் ஹீரோ ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற பையனை கூட்டிட்டு வாடகைக்கு வீடு தேட கிளம்பிடுறான். ஆக்சுவலா ஹீரோ ஒரு பிரச்சனை இல்லை, கட்டினா இந்த ஊரோட பொண்ணு தான் கட்டுவான்னு சொல்லியிருப்பான். அது இந்த ஊர் மக்கள் எல்லாமே கேட்டுறாங்க. ஸோ இவன் வீட்டு வாடகை கேட்டு வரும்போது என்னோட பொண்ணுக்கு எதாவது ஆயிடு போகுதுன்னு சொல்லிட்டு வீடு வாடகையே தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ எந்த வீடும் கிடைக்காம கவலையா டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு வராங்க. அப்ப இந்த பொண்ணு ஃப்ரெண்டோட இருந்துகிட்டு இந்த விஷயத்தால கேட்டதுமே ஹீரோவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடறா.